இடங்களம் என்டர்டைன்மெண்ட் நேயர்களுக்கு வணக்கம். நான் தொடர்ச்சியா பிக் பாஸ் நிகழ்ச்சி சம்பந்தப்பட்ட விவகாரங்களை பேசிட்டு இருக்கோம். அதை பத்தி ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கோம். நேற்று நடந்த விஷயங்கள், இன்னைக்கு நடக்க போற விஷயங்கள் ரெண்டையுமே இன்றைக்கும் நம்ம பேச போறோம். இது தொடர்பாக பேசுறதுக்காக இன்னைக்கு நம்மளோட பிரியா குருநாயகர்கள் இங்க இருக்காங்க. வணக்கம். வணக்கம் ஹரிஷ். நேற்று எப்படியோ ஒரு 1 hour இந்த விஷயத்திலேயே போயிடுச்சு. இந்த எலிமினேஷன் 2 எலிமினேஷன் ஒரு half an hour எடுத்துட்டாரு. ஸோ அதை half an hour கொஞ்சம் அப்படியே காம்பன்சேட் பண்ணிட்டு கொண்டு போயிட்டாரு. ஸோ நேற்று ஒன்றும் அவ்வளோ ரிஸ்கான வேலை எல்லாம் அவருக்கு கிடைக்க இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இட் வாஸ் வெரி ஈஸி ஃபார் ஹிம் அப்படின்றது நினைக்கிறேன். ஸோ இந்த வீக்கெண்ட்ஸ் வந்துடுச்சுனாக்கா இந்த எலிமினேஷன் பண்ணிட்டு அவங்க கூட உட்காந்து ஒரு 1/2 மணி நேரம் கேட்டுட்டு அதுக்கப்புறம் பண்ணினாக்கா கொஞ்சம் அவருக்கும் டைம் சேவ் ஆகும்னு நினைக்கிறேன். ஏன்னா எப்படி இருக்குன்னா ஆட தெரியாதவனுக்கு மேட கோண அப்படின்னுட்டுன்னு சொல்லுவானாம். அது ஒரு பழமொழி இருக்கு. அந்த மாதிரி இவருக்கு ஹாஸ்ட் பண்ண தெரியலன்றப்போ இருக்கிற அத்தனை கண்டஸ்டன்ட் மேலயும் குறைய போட்டுட்டு இருக்காரு. ஒருத்தர் 2 பேர்னா பரவாயில்ல, நீ மொத்த பேர் மேலயும் நீ போட்டுட்டேன, அது போட்டுட்ட, கிரியேட்டிவ் டீம் சரியில்லைன்னுட்டுன்னு மாத்துறீங்க. இப்ப எல்லாமே பிரச்சனை அப்படின்னாக்கா ஒரு ஆள்னாலதான் பிரச்சனை. இப்ப நான் என்ன கேக்குறேன், ஒரு ஃபேர் எவிக்ஷன் பண்றீங்க. ஃபேர் எவிக்ஷன்ன்றது இந்த வாரம் தான் நடந்திருக்குன்றத வச்சுக்கோயேன். சோ இந்த எவிக்ஷன் நடக்குது. அப்போ உனக்கு அங்க இருக்கிற 20 பேர் இருந்தாலும் 20 பேரும் உனக்கு ஈக்குவலா இருக்கணும்ன்றதுதான் நாங்க ஆரம்பம் முதலே சொல்லிட்டு இருக்கோம். நீ ஃபர்ஸ்ட் சீசன் ஃபர்ஸ்ட் பிக் பாஸ் வந்தப்போ கமல்ஹாசன் சார் ஹோஸ்ட் பண்ணிட்டப்போ காயத்ரி ரகுராம், இவரு சக்தி வாசு எல்லாம் பெரிய பெரிய பிக் ஷாட்ஸுங்க. ஆனா கமல்ஹாசன் அவர்களோட பார்வையில அவங்க எல்லாம் பிக் பாஸ் கண்டஸ்டன்ஸ், அவ்வளவுதான். சோ அந்த ஈக்குவாலிட்டியை தான் அவர் அங்க கொடுத்தாரு. சோ அவரே ஃபர்ஸ்ட் அதுதான் மெயின்டைன் பண்ணாரு. அங்க இருக்கிறவங்களுக்கு புரியவும் வச்சாரு. ஏன் எல்லாரும் பெரிய ஆர்டிஸ்ட்ன்றதுனால பயப்படுறீங்களா கேள்வி கேட்க அப்படின்னுட்டுன்னு அவரே தூண்டியும் விட்டாரு. சோ இட் மீன்ஸ் எவ்ரி ஒன் ஆர் ஈக்குவல் ஓவர் தேர். நீ எப்போ ஒரு எவிக்ஷன் கொண்டு வரியோ, எனக்கு இந்த கண்டஸ்டன்ட ரொம்ப பிடிக்கும் அப்படின்னுட்டுன்னு சொல்றியே, இது எந்த வகையில நியாயம்னு கேக்குறேன். இப்ப நீ பிடிக்காதுன்னுட்டுன்னு சொல்றதுக்கு நீ பிஆர் வேலை பாக்குறதுக்காக வரல. அது வெளியில இருக்கிறவங்க அவங்கவுங்க ஆள் வச்சிருக்காங்க, பாத்துக்கிறாங்க. நீ இப்படி இந்த வார்த்தை சொன்னது எப்படி இருந்தது? இல்ல, நீங்க ஃபர்ஸ்ட் சீசன் பத்தி சொன்னதுனால எனக்கு அதுல ஒரு விஷயத்த நான் கோட் பண்ணேன். ஏன்னா நான் இப்போ காயத்ரி ரகுராம் அவங்களுடைய ஃபாதர் பத்தின புக் எழுதிட்டு இருக்கேன். நான் இந்த விஷயத்த கோட் பண்ணேன். கமல்ஹாசன் அவர்கள் ரகுராம் மாஸ்டரோட ஃபேமிலிக்கு ரொம்ப க்ளோஸான ஒரு ஆளு. அதே மாதிரி டைரக்டர் வாசு அவங்களோட ஃபேமிலிக்கு ரொம்ப க்ளோஸான ஒரு ஆளா இருக்காரு. அப்படி இருந்தும் கூட கேமா தான் பார்த்தாரே தவிர யாருக்கும் ஃபேவரா கமல்ஹாசன் அவர்கள் நடந்துக்கலாங்க. அது கேமா தான் பார்த்தாரு. கேமை எப்படி ஹேண்டில் பண்ணணுமோ அப்படிதான் ஹேண்டில் பண்ணாரு. அவங்க யாருக்கும் ஃபேவரா அவர் நடந்துக்கிட்ட மாதிரி எனக்கு தெரியல. அது யாரை கேட்டாலும், அவரை சக்தி அவங்களுக்கு கேட்டாலும் சரி, இல்லை காயத்ரி ரகுராம் அவங்களுக்கு கேட்டாலும் சரி, 2 பேரும் அதான் சொல்லுவாங்க. ஏன்னா 2 ஃபேமிலிக்கும் ரொம்ப க்ளோஸான ஆளு. நான் இன்னும் கமல் அவர்கள்ட்ட நான் அந்த புக் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இன்னும் பேசல அவங்ககிட்ட. பட் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு அவர் ரகுராம் மாஸ்டருக்கு ரொம்ப க்ளோஸான ஒரு ஃப்ரெண்டா இருந்திருக்காரு. மற்ற ஆளுங்களுக்கு தெரிஞ்சதை விட அவங்க ஃபேமிலியை பத்தி கமல் அவர்களுக்கு ரொம்பவே நல்லா தெரியும். அப்படிங்கிறப்போ அந்த தெரிஞ்சவங்க அப்படிங்கிறதுக்காக ரொம்ப க்ளோஸா இருக்காங்க அப்படிங்கிறதுக்காக ஒரு பார்ஷியாலிட்டியோட நடந்துக்கல அவர் எங்கேயுமே. கமல் அவர்கள் தப்புன்னா தப்புன்னாரு, சரின்னா சரின்னாரு. இன்னொரு விஷயம், அங்க இருக்கிற மத்த கண்டஸ்டன்ட்ஸ்க்கும் அறிவுறுத்தினாரு. அவங்க எல்லாம் பிக் ஷாட்ஸ், பெரிய பெரிய நடிகருங்க, பெரிய பேக்ரவுண்ட்ல இருந்து வந்திருக்காங்கன்றதெல்லாம் யாரும் பயப்பட வேண்டாம், எல்லாருமே இங்க சமம், என் பார்வைக்கு அனைவரும் சமம் தான் சொன்னார் அவரு. இது ஏன் அந்த விஜய் சேதுபதிக்கு வரலன்னு கேக்குறேன். முதல்ல சுனிதா, அதுக்கப்புறம் சாச்சனா, அப்புறம் ஆனந்தியான என்ன பண்ற நீன்றதே எங்களுக்கு சுத்தமா புரியல. இதுல இன்னொரு ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுக்குறாரு ஆனந்தி வந்ததுக்கு அப்புறம்னா, இந்த வீட்லயே கிளியரா பேசுறது நீங்களும் முத்துக்குமரனும் தான் அப்படின்னுட்டுன்னு சொல்றாரு. இது என்ன பேச்சு போட்டியாப்பா நடத்துற நீங்க? இது பிக் பாஸ், பேச்சு திறமை, நடிப்பு திறமை எல்லாமே இருக்குது. என்டர்டெயின்மெண்ட் அவங்களுக்கு ஒரு ஸ்கில் தெரியும், அதுக்காக வந்திருக்காங்க. இப்போ சௌந்தர்யா மாதிரி பேச தெரியாதவங்களும் வந்திருக்காங்க. இப்ப நீ எந்த வகையில நீ இது பேச்சு, அப்போ நல்லா பேசி பட்டிமன்றத்துல இருந்து தான் ஆட்களை கூட்டிட்டு வரணும், சாலமன் பாப்பையாவையும் சேர்த்து கூட்டிட்டு வரணும்ன்றது இவர் எதிர்பார்க்கிறாரான்றது எனக்கு தெரியல. இதுக்குதான் நான் முதல்லயே சொல்லிட்டேன், நானு ஆட தெரியாதவனுக்கு மேடை கோணல் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் இதுதான் நான் திருப்பி நான் சொல்றதுக்கு நான் ரெஜிஸ்டர் பண்றேன். பிக் பாஸ் சீசன்ல பரணி அவர்களும் வந்திருக்காரு, கஞ்சாகர் பண்ணனும் வந்திருக்காங்க, சரவணன் அவர்களும் இதுல ஒரு கண்டஸ்டன்டா தான் இருந்திருக்காரு.
அவங்களுக்குலாம் வந்து பெரிய அளவுல பேச வராது. இவங்க 3 பேருக்குமே பெரிய அளவுல பேச வராது. ஆனா இவங்க 3 பேரும் வந்து கேம்ல ஓரளவு சஸ்டெயின் ஆனாங்க. பரணி மட்டும் தான் வந்து கொஞ்சம் மைண்ட் அப்செட்ல நான் வெளிய போயே ஆகணும்னு எகிறி குதிச்சு ஒரு கலாட்டா பண்ணாரு. மத்த எல்லாருமே வந்து ஓரளவு சஸ்டெயின் ஆனாங்க. மத்த 2 பேருமே ஓரளவு தாக்கு பிடிச்சாங்க. ரொம்ப நாள் கொஞ்ச நாள் தாக்கு பிடிச்சாங்க. அவங்களால முடிஞ்ச அளவுக்கு தாக்கு பிடிச்சாங்க. அப்போ அதுக்கு அவங்களுடைய டேலண்ட் தான் காரணம்னு நான் பார்க்குறேன் அந்த இடத்துல. கண்டிப்பா அவங்க கண்டிப்பா பேசுறது மட்டுமே கிடையாது. நம்ம வந்து அத தாண்டி நம்ம ஏதாவது ஒண்ணு செய்யணும் அப்படிங்கிறது 2 பேர்ட்டயும் இருந்தது. அதனால தான் கொஞ்ச நாள் தாக்கு பிடிச்சாங்க பிக் பாஸ் வீட்டுக்குள்ள. அப்படி பேச்சு திறமையை தாண்டி முத்துக்குமரன்ட்ட என்ன இருக்குன்னு எனக்கு தெரியல. முத்துக்குமரன் வந்து பேசுறது மட்டுமே அவருடைய ஒரே டாஸ்கா ஒரே டேலண்டா வச்சுட்டு இருக்காரே தவிர, அதை தாண்டி வேற எந்த விஷயமும் அவர்கிட்ட இல்ல. ஆனந்தி அவங்க வந்து அவங்களுக்கு சைக்காலஜியும் தெரியும். ஆனந்தி அவங்களுக்கு அதை அந்த சைக்காலஜி தெரிஞ்சதுனாலதான் வந்து சாச்சனா கிட்ட ஒரு சைக்காலஜிஸ்ட் நீங்க போய் பாருன்னு சொல்லி சொன்னது அதனாலதான் சொன்னாங்க. பட் அவங்களுக்கு அவங்களுடைய கேம் ஆட முடியல. அதுதான் எனக்கு ரொம்ப வருத்தம். ஏன்னா ஆனந்தி அவர்கள் நம்ம வெளியில பாக்குற ஆனந்தி அவர்கள் வேற, உள்ள நம்ம பார்த்த ஆனந்தி வேறன்னு நான் பாக்குறேன். வெளியில வந்து ஒரு விஷயத்த தப்புன்னா தப்புன்னு சொல்றவங்க, அதுக்கு வந்து ஒரு சொல்யூஷன் உடனே உடனே சொல்யூஷன் கண்டுபிடிச்சு அதை எப்படி சால்வ் பண்ணணும்னு பாக்குற ஒரு கேரக்டரா இருக்காங்க ஆனந்தி. பட் உள்ள போனப்போ அது அப்படியே டிஃப்ரெண்டா இருந்தது. உள்ள அவங்களாலையும் பேச முடியல, மத்தவங்க கிட்ட அவங்க அவங்க பேச்சு எடுபடவும் இல்லை. அவங்க வந்து சொல்யூஷன்ஸ் எங்கேயும் கொடுத்த மாதிரி எனக்கு தெரியல. இருக்கிற பிரச்சனையை பெருசாக்குனாங்களே தவிர சொல்யூஷன்ஸ் எதுவும் கொடுத்த மாதிரி எனக்கு தெரியல. ஸோ அப்படிங்கிறப்போ பேச்சு திறமை மட்டுமே இங்க வந்து ஒர்க் அவுட் ஆகாது அப்படிங்கிறது தான் தெரிகிற விஷயமா இருக்கு. பேச்சு திறமை மட்டுமே வந்து ஒர்க் அவுட் ஆகுதுன்னா மஞ்சரி இன்னைக்கு வந்து டாப் லிஸ்ட்ல இருந்திருக்கணும் என்னை பொறுத்தவரை. ஏன்னா பேச்சு திறமை மட்டுமே வந்து ஒரு ஒரு பெரிய விஷயமா இருந்தது அப்படின்னா நீங்க வந்து அந்த முத்துக்குமரன் மஞ்சரி அவங்க எல்லாம் பங்கேற்ற அந்த நிகழ்ச்சியில இருக்கிற ஆளுங்களே கண்டஸ்டன்டா கூப்பிட்டு வந்து மொத்தம் 20 பேருமே அவங்களாவே வச்சிருக்கலாம். நீங்க அப்படி வச்சிருந்தா நீங்க அவங்களே கூட நீங்க கூப்பிட்டுருக்கலாம். பிக் பாஸ்லயே ஒரு பட்டிமன்றம் நட்டன்னு போட்டுட்டு எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு பண்ணிருக்கலாம். இப்ப இவர் வந்துட்டு ஆனந்தி ரஞ்சித் அவர்களை தான் பண்ண போறேங்கிறாரு. உங்களுக்குள்ள ஏதாவது சண்டைன்னு வந்துச்சுன்னா பஞ்சாயத்துன்னு என்ன கூப்பிடாதீங்க, பஞ்சாயத்துன்னு கூப்பிட்டீங்கன்னா பட்டிமன்றம் வைப்பேன். எந்த அணி எப்படி யார் பேசுறாங்க எப்படி பேசுறாங்கன்னு பார்த்து அதுபடி நான் முடிவு எடுத்துக்கிறேங்கிறாரு ரஞ்சித் அவர்கள். கிட்டத்தட்ட அதுதான் என்னை பொறுத்தவரை ரைட்டுன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா பேச்சு திறமை மட்டும்தான் ஒரு விஷயத்த சாதிக்கும் அப்படின்னு விஜய் சேதுபதி நினைக்கிறாருன்னா அது தப்புன்னு புரிய வைக்கிறதுக்கு எனக்கு என்னை பொறுத்தவரை இது நல்ல ஒரு வாய்ப்பு. அதை வந்து ரஞ்சித் அவர்கள் ஏற்படுத்தி கொடுக்கறது ரொம்ப நல்ல விஷயம். ஆனா இதுக்கு வந்து ரஞ்சித் டார்கெட் பண்ணுவார் விஜய் சேதுபதி. கண்டிப்பா இதுக்காக டார்கெட் பண்ணுவார். எனக்கு தெரியல அது என்ன பண்ண போறாருன்றது எனக்கு தெரியல. கண்டிப்பா இதுக்காக ரஞ்சித் அவர்களை டார்கெட் பண்ணுவாரு. ரஞ்சித் அவர்களை கார்னர் பண்ணுவாரு. உங்களுடைய கேப்டன்சி சரியில்லைன்னு சொல்லுவாரு. நீங்க வந்து கேள்வி கேட்டிருக்கணும், கேள்வி கேட்காம நீங்க வந்து பட்டிமன்றம் வைக்கிறது உங்க வேலையா அப்படின்வாரு. பட் ஏதாவது ஒரு டாஸ்க் வித்தியாசமா யோசிச்சு பண்றதுக்காக தான் இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள அத்தனை கண்டஸ்டன்ஸும் உள்ள போயிருக்காங்க. அவங்களா யோசிச்சு ஒரு டாஸ்க் ரெடி பண்ணும்போது அது தப்புன்னு சொல்றீங்கன்னா நீங்களும் ஒரு டாஸ்க்கும் கொடுக்க மாட்டீங்க, அவங்களும் யோசிச்சு பண்ணக்கூடாது அப்படின்னா அந்த பிக் பாஸ் வீட்ல எதுக்கு அவங்க இருக்கணும்? விஜய் சேதுபதி அவர்கள் வந்து அவங்க கிரியேட்டிவ் டீம் கொடுக்கறது மட்டுமே பண்ணணும்னு நினைக்கிறாரு. ஓகே, அவங்க கிரியேட்டிவ் டீம் வந்து கண்டஸ்டன்ஸும் இதுல வந்து கோஆபரேட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. கண்டஸ்டன்ஸும் கோஆபரேட் பண்ணாதான் டிஆர்பி ஏறும். அதுதான் வந்து கிரியேட்டிவ் டீம் எக்ஸ்பெக்ட் பண்றது. பட் விஜய் சேதுபதி என்ன நினைக்கிறாருன்னா கிரியேட்டிவ் டீம் கொடுக்கறத மட்டும் பண்ணுங்கிறாரு. அது ரொம்பவே தப்பு. அதுக்கு எதுக்கு இவங்களை வந்து ஒரு கண்டஸ்டன்டா 100 நாள் வச்சுக்கணும்? டெய்லி ஷூட்டுன்னு சொல்லிட்டு வெளியில அவங்களான்னு சொல்லிட்டு உள்ள ஒரு 3 மணி நேரம் ஷூட் வச்சுட்டு கிரியேட்டிவ் டீம் என்ன கொடுக்குறாங்களோ அதை மட்டும் கண்டென்ட்டா பண்ணிட்டு போகலாமே. அவங்க எதுக்கு 100 நாள் அங்கேயே வச்சுட்டு இருக்கணும் அவங்கள? கண்டிப்பா இல்ல. தப்பு எங்க ஆரம்பிக்குதுன்னா இவர்கிட்ட இருந்துதான் எல்லாமே ஆரம்பிக்குது. அந்த மிட் நைட் பிரியாணின்றது வந்துட்டு நிறைய பேரு சோசியல் மீடியால ரிவ்யூஸ் ஆகவும் போஸ்ட் ஆகவும் ட்வீட் ஆகவும் வந்துட்டு போட்டா அவர் நிறைய மெசேஜஸ் எல்லாம் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் வந்துட்டு அந்த மிட் நைட் பிரியாணி டீமை பிடிக்கிறாரு. இல்ல ஏதோ வார்ன் பண்றாரு, பரவாயில்ல தங்கமான மனுஷன் அப்படின்னுட்டு நம்ம நினைக்கிறப்ப என்ன பண்றாரு, அழகாதான் இருந்தது அப்படின்னுட்டுன்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிட்டேன். இப்ப இன்னைக்கு என்ன சொல்ற, எல்லாரும் சேர்ந்து செய்யுங்க, தனித்தனியா செய்யாதீங்க, ஒருத்தர் இல்லாம செய்யாதீங்க, ஒருத்தரோட அனுமதி இல்லாம செய்யாதீங்கன்ற. நீ இன்னைக்கு ஒரு ஜட்மெண்ட் அடுத்த வாரத்துக்கு ஒரு ஜட்மெண்ட் கொடுக்குறனாக்கா உன்னை நாங்க எப்படி நாங்க வேல்யூ பண்றது? இப்ப என்ன சொல்றது, ஒருத்தரை பத்தி வந்துட்டு நம்ம இவங்க இப்படி அப்படின்றத வந்துட்டு நம்ம சொல்லணும். அப்படி இருக்கும் போது விஜய் சேதுபதி யாருன்னுட்டு நாங்க சொல்லட்டும்.
நீ இல்ல கண்டஸ்டன்ட் அந்த மிட் நைட் பிரியாணி கேங் சம்பந்தமான விஷயமே அந்த பெண்களை நீ ஆண்களை நீ பிரிஞ்சிருந்த அப்பவே அதை கேள்வி கேட்டிருக்க வேண்டிய இடத்துல விஜய் சேதுபதி இருந்தார். அதை அப்பவே கேள்வி கேட்டிருந்தா அன்னைக்கே அந்த பிரச்சனை வந்து முடிவுக்கு வந்திருக்கும். நீங்க வந்து அன்னைக்கே இதை பாக்குறதுக்கு அழகா இருக்கு, ஆனா எல்லாரும் ஒன்னா சேர்ந்து பண்ணுங்கன்னு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா எல்லாரும் ஒன்னா சேர்ந்து பண்ணலாம், இல்லைன்னா நம்ம பண்ணவே வேணாம்ன்ற முடிவுக்கு வந்திருப்பாங்க. பாக்குறதுக்கு அழகா இருக்குன்னு வெறும் முடிச்சுட்டு போயிட்டாரு விஜய் சேதுபதி. லாஸ்ட் 2 weeks பிஃபோர்னு நினைக்கிறேன். லாஸ்ட் வீக் நம்ம என்ன நினைக்கிறேன், லாஸ்ட் வீக் தான் சொன்னாரு. ஆமா, பாக்குறதுக்கு அழகா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சுட்டு போயிட்டாரு. பாக்குறதுக்கு அழகா இருக்குன்னு என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா தீபக்கும் அதுல சேர்ந்துட்டாரு கடைசியா. பாக்குறதுக்கு அழகா இருக்கு பேசினாரு. இல்ல பாக்குறதுக்கு அழகா இருக்குன்னு சொன்னாரு. சோ நீங்க எல்லாம் பண்ணிடாதீங்க, அவரு இது சொல்லிட்டாரேன்னு சொல்லிட்டு ஒரு வார்னிங் கொடுக்குற மாதிரி போனாரு. பார்த்தா கடைசியில அவரும் இதுலதான் ஐக்கியமா இருக்காரு. நான் என்ன கேக்குறேன், வெளியில எதுக்கு மாஸ்க் போடுறீங்கன்ற சௌந்தர்யா மாதிரி அப்படியே இருந்துட்டு போங்க. நான் இப்படித்தான், நீ என்னன்னா நீ திட்டுறியா திட்டு, அடிக்கிறியா அடிச்சுக்கோ, நீ என்னன்னா பண்ணிட்டு போ, நான் நல்லவன் அவங்க கிட்ட காட்டிக்கிறதுக்கு நான் விரும்பலன்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாமே. தீபக் ஏன் இவ்வளவு ஸ்டாண்ட் எடுக்கிறாருன்றது எனக்கு புரியல. எதுக்கு இவ்வளவு மாஸ்க் அப்பப்ப மாத்துறாருன்றது எனக்கு புரியல. இன்னொரு விஷயம் ஹரிஷ், இதுல என்ன ஒரு பியூட்டினா, ஆனந்தி வந்துட்டு வெளியில வரப்போ வந்துட்டு அவங்க சொல்றாங்க, இந்த ஈவல் டாஸ்க் கொடுக்கறப்போ எனக்கும் வந்துட்டு என்ன தவறா இது பண்ணினவங்க மேல வந்துட்டு ஒரு வன்மம் இருக்கும். அந்த வன்மத்தை வந்துட்டு வெளிக்காட்டுறதுக்காக ஏதாச்சும் ட்ரை பண்ணலாம்னு நானும் நினைச்சேன். ஆனா என் கேரக்டருக்கு அது வரல, எதுவுமே எனக்கு செய்ய வரலன்னுட்டுன்னு சொன்னாரு. மண்டைய ஆட்டின நின்னுட்டு இதையே தானே வந்துட்டு சௌந்தர்யாவும் ஜாக்கும் சொல்றாங்க, எங்களுக்கு வரல வரல வரலன்னு இதை தானே சொல்லிட்டு இருந்தாங்க. அப்ப ஆனந்திக்கு வரலனாக்கா உன்னால மண்டைய ஆட்ட முடியுது, அவங்களுக்கு வரலனாக்கா இது டாஸ்க் இது கூட உங்களால பண்ண முடியாதான்னுட்டுன்னு கேள்வி கேட்கிறேன். சோ நீ என்ன நியாயம் பேசுறன்றது வந்துட்டு எங்களுக்கே முதல் ஜட்ஜ் பண்ண தெரியல. ரிவ்யூ பண்ற சௌந்தர்யாவும் ஜாக்கும் வந்து சாச்சனாக்கு அகைன்ஸ்டா இருந்தாங்க. சாச்சனாவுக்கு அகைன்ஸ்டா 2 பேர் இருந்ததுனால அவர் வந்து கேள்வி கேட்கிறார். சாச்சனாவுக்கு அகைன்ஸ்டா எப்படி இவங்க இருக்காங்கிற அந்த ஒரு விஷயத்துல கேள்வி கேட்கிறாரு. ஜெஃப்ரி எங்க அந்த இடத்துல வந்து மாட்டினாரு அப்படின்னா, ஜெஃப்ரி அதாவது சாச்சனா சொல்றாங்க இவங்க 2 பேர் ஒரு டீமா இருக்காங்க, அவங்க 2 பேர் ராயனும் ஜெஃப்ரியும் ஒரு டீமா இருக்காங்க, 4 பேருமே ஒண்ணுமே பண்ணல அப்படின்னு சொன்னதுக்கு ஜெஃப்ரி ஓப்பனா நாங்க 4 பேர் ஒன்னாதான் இருப்போம் அப்படின்னு ரொம்ப ஸ்டபனா சொல்லிட்டு போயிடுறாரு. அந்த இடத்துலதான் ஜெஃப்ரியை கார்னர் பண்றாரு விஜய் சேதுபதி. நான் அப்படித்தான் பாக்குறேன். இல்லைன்னா ஜெஃப்ரியை வந்து ரோஸ் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. ஜெஃப்ரியோட கேப்டன்சி நல்லா தான் இருந்தது. தர்ஷிகா வந்து ஜெஃப்ரி வார்னிங் கொடுத்தும் கேட்கல அப்படிங்கிறது ஜெஃப்ரியோட வேலையே கிடையாது. ஜெஃப்ரி வார்னிங் மட்டும் தான் கொடுக்க முடியும். அதை மீறினா ஜெஃப்ரி வந்து ஒரு பனிஷ்மெண்ட் டாஸ்கா கொடுக்கலாம். அதை தாண்டி ஜெஃப்ரியால ஒண்ணும் பண்ண முடியாது. நீங்க சமைக்காதீங்கன்னு அவங்க பண்ணிட்டு இருக்கும்போது பாதியில எல்லாத்தையும் தூக்கி போட்டு போக முடியாது. மஞ்சரி மாதிரி சாப்பாட்டு தட்டை பிடிங்கிட்டு போக முடியாது. அதை ஜெஃப்ரி பண்ணியிருந்தாருன்னா நீங்க ஜெஃப்ரி என்ன சொல்லிருப்பீங்க, ஒருத்தவங்க சமைக்கும் போது இப்படிதான் தூக்கி போட்டு போவீங்களான்னு கேட்பீங்க, இல்ல ஒருத்தவங்க சாப்பிடும் போது இப்படிதான் நீங்க தட்டை எடுப்பீங்களான்னு கேட்பீங்க. எது பண்ணாலும் ஜெஃப்ரி கார்னர் பண்ணணுங்கிற ஐடியாக்கு வந்தாச்சு. அப்படிங்கிறப்போ நீங்க வந்து இதுதான் காரணம் சொல்லாம ஏதாவது ஒரு விஷயத்துக்கு கார்னர் பண்ணிடுவோம் அப்படிங்கிறதுக்காக கார்னர் பண்ணிருக்காரு ஜெஃப்ரியா. அதுதான் நான் பாக்குறேன். சாச்சனாவுக்கு அகென்ஸ்டா இருந்ததுனால சௌந்தர்யாவும் ஜாக்லினையும் கார்னர் பண்ணாங்க. இப்ப சாச்சனா வெளியில வந்தாச்சு. வெளியில வந்ததுக்கு அப்புறம் இப்ப வந்து சௌந்தர்யாவும் ஜாக்லினையும் கார்னர் பண்றதுக்கு காரணமே இல்லை அவருக்கு. ஏன்னா அவர் நினைச்ச கண்டஸ்டன்ஸ் எல்லாருமே வெளியில வந்துட்டாங்க. முத்துக்குமரன் தவிர்த்து மற்ற எல்லாரும் வெளியில வந்தாச்சு. முத்துக்குமரன் மட்டும்தான் இருக்காரு அந்த வீட்டுல. அவர் விரும்பின கண்டஸ்டன்ஸ் அப்படிங்கிறப்போ அப்போ முத்துக்குமரனை கார்னர் பண்ண மாட்டாங்க சௌந்தர்யா. முத்துக்குமரன் வந்து ஒரு டஃப் கண்டஸ்டண்டா பாக்குறாங்க. முத்துக்குமரன் ஈக்குவலா நம்மளும் ஆடணும், கேம் ஆடணுங்கிறது தான் சௌந்தர்யாவுடைய ஃப்ரம் டே 1ல இருந்து அவங்க அதுதான் டாஸ்கா எடுத்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதனால முத்துக்குமரனை வந்து கார்னர் பண்ண போறது கிடையாது சௌந்தர்யா. ஜாக்லின் சௌந்தர்யாவை கார்னர் பண்ணாம ஜாக்லின் வர மாட்டாங்க, ஜாக்லின் யாரும் கார்னர் பண்ணாம சௌந்தர்யாவும் வரமாட்டாங்க. அதனால 2 பேரும் எனக்கு தெரிஞ்சு இந்த வாரம் பெரிய அளவுல எங்கேயும் சண்டை போடுறதுக்கான வாய்ப்புகள் கம்மி. அப்படி இருக்கிறப்போ இந்த வாரம் வந்து ஜாக்லினையும் சௌந்தர்யாவும் பெரிய அளவுல கார்னர் பண்ண முடியாது. அப்போ அந்த இடத்துல இப்ப மாட்ட போறது யாருன்னா எனக்கு தெரிஞ்சு ரஞ்சிதா தான் இருப்பார். ஓகே ஓகே, சோ அதுதான் காரணமா இருக்கும். இப்ப இதுல இன்னொரு விஷயம் என்ன நடந்ததுன்னா, இவர் சொல்றதுக்கு முன்னாடியே எல்லாரும் வந்துட்டு அந்த இதுல நாமினேஷன்ல இருந்தவங்க எல்லாம் வந்து ஒன்னா உட்காந்துட்டாங்க. அப்ப இவர் கேக்குறாரு, நாமினேஷன்ல இருக்கிறவங்க எல்லாம் ஒன்னா உட்காருங்கன்னு சொல்லிட்டு, எல்லாரும் உட்காந்துட்டீங்களா? அப்பனா புரோட்டோகால் என்னன்றது எல்லாருக்குமே தெரியுது. நீ அடுத்தது இதுதான் பண்ண போற, இதுதான் பண்ண போறேன்னு. அப்ப நான் சொன்னது உண்மை தானே, சாச்சனா தானே ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்துருக்காங்க. இதுல என்ன ஒரு ஆச்சரியமான ஒரு கேள்வி கேட்கிற சாச்சனா வெளியில வந்ததுக்கு அப்புறம்,
உனக்கு தெரியாது இல்ல, நீ வெளியில வருவன்னுட்டு அப்படின்றப்போ அந்த பொண்ணும் வந்துட்டு வெக்கப்பட்டுட்டு இல்லன்னுட்டுன்னு சொல்லுது. அதுலயே நல்லா தெரியுது அந்த பொண்ணுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு, ஆல்ரெடி வந்துட்டு தான் எவிக்ட் ஆக போறோன்றது தெரிஞ்சிருக்குன்றது நல்லாவே தெரியுது. என்னத்துக்கு இந்த டிராமா பண்ணிட்டு இருக்கீங்கன்றது தெரியல. சாட்சனா இது வரைக்கும் கேட்காத ஒரு கேள்வி கேட்டாங்க உள்ள முத்துக்குமரன்ட்டையும் தர்ஷிகாட்டையும். நான் வெளியில போனா நீங்க அழுவீங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்டாங்க. அப்பவே வந்து சாட்சனாக்கு அவங்க வெளியில போறாங்கிறது தெரிஞ்சிருச்சு. இல்லைன்னா அந்த கேள்வி, ஏன்னா இத்தனை நாள் வராத கேள்வி அந்த வாரத்துல மட்டும் வர்றதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியாவே இருக்கு. அப்போ சாட்சனாக்கு முன்னாடியே தெரியும் நம்ம வந்து எவிக்ட் ஆகணும் அப்படிங்கிறது சாட்சனாக்கு முன்னாடியே தெரியும். ஏன்னா சொல்லியிருக்காங்க அப்படிங்கறதும் அப்பவே வெளிப்பட்டுருச்சு. சொல்லிருக்காங்க இல்ல, ஸ்கிரிப்டே சாட்சினா தான் சொல்றேன் நானு. இது யார் வேணா மறுக்கட்டும், அத அப்புறமா பேசிக்கிறேன் நானு. இப்ப இதுல இன்னொரு விஷயம் என்ன நடந்தது அப்படின்னா, இப்ப இந்த அம்மா வெளியில போறதுக்கு முன்னாடி சாச்சனா எவிக்டட்னு சொன்ன சாச்சனா வெளியில வாங்க அப்படின்னு சொல்றப்போ ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு ஓகேப்பா அப்படின்னுட்டுன்னு சொல்லிச்சு. இவரும் வந்துட்டு என்ன சொன்ன அப்படின்னு கேட்டாக்க ஓகே அப்பா அப்படின்னு சொன்னேன் அப்படின்னு சிரிச்சாரு. அதுக்கப்புறம் வெளியில வந்ததுக்கு அப்புறம் நான் இனிமேல் நான் உங்களை சார்ன்னு கூப்பிட மாட்டேன், அப்பான்னு கூப்பிடுவேன். சோ இந்த அப்டேஷன் எல்லாம் எப்படி போகுது? நான் அதான் கேட்கிறேன். நான் ஒண்ணுமே தெரியாது வெளியில நடக்கிறது அப்படின்னாக்கா இந்த அப்டேஷன் எல்லாம் மட்டும் எப்படி போகுதுன்னு நான் கேட்கிறேன். நான் இது வெளியில நம்ம பேசிக்கிறது, டேடி பொண்ணுன்றதெல்லாம் நம்ம பேசிக்கிறது. ஏன் அதுக்கு நீங்க முதல்ல அந்த எடிட்லயே கட் பண்ணிருக்கலாம்ல, டேடி டேடி டேடின்னு 5 ஸ்டார் அந்த பொண்ணு கேட்டப்பவே நீங்க அதை கட் பண்ணிருக்கலாம்ல. அதுக்கு இவ்வளவு பெரிய டிராமா தேவையே இருந்திருக்காது இல்லையா? சோ எனக்கு தெரிஞ்சு வந்துட்டு திரும்பி 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 விஜய் சேதுபதி வந்துட்டு அது தனக்கு ஹாஸ்ட் பண்ண தெரியாம என்ன சொல்றது, அவரு நடிச்ச படங்கள் வந்துட்டு ஏதோ 1-2 நானும் பார்த்தேன், நல்லா இருந்தது, அவ்வளவுதான். ஒரு நடிகரா வந்துட்டு எனக்கு விஜய் சேதுபதி பிடிச்சது, அவ்வளவுதான். இப்ப விஜய் சேதுபதி மேல நம்மளுக்கு ஒன்றும் தனிப்பட்ட வெஞ்சன்ஸ் எல்லாம் கிடையாது. நான் என்ன சொல்றேன், இவ்வளவு பெரிய ப்ராஜெக்ட கொஞ்சம் ஒழுங்கா பண்ண முடியலன்றப்ப வந்துட்டு அதை ஸ்பாயில் பண்ணாம இன்னொருத்தர் கையில கொடுத்துட்டு ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு போயிடுன்றதுதான் நான் கேட்கிறேன் நானு. இப்ப இதுல இந்த கிரியேட்டிவ் டீம் வந்துட்டு இப்ப வந்திருக்கிறவங்க ரொம்ப அழகா பண்றாங்க. நம்ம ஒவ்வொரு வாரமும் நம்ம சொல்லிட்டு தான் இருக்கோம். இப்ப இந்த வாரம் நாமினேஷன் கூட ரொம்ப அழகா இருந்தது. நாமினேஷன் பண்ணிட்டு ஒவ்வொருத்தருக்கும் வந்துட்டு ஒரு நிக் நேம் வைக்க சொல்லியிருந்தாங்க. பட் அது என்ன, ஒரு கன்செஷன் ரூம்ல கொண்டு போய் வச்சதுக்கு டைரக்டா அங்க டைரக்ட் நாமினேஷன் பண்ணிட்டு அவங்களுக்கு ஒரு நிக் நேம் வைக்க சொல்லியிருந்தாக்க இன்னும் கொஞ்சம் சூடு பிடிச்சிருக்கும் அப்படின்றது நான் நினைக்கிறேன். நான் எப்படி இருந்தது நாமினேஷன் டாஸ்க் எல்லாம்? நாமினேஷன் பண்றது என்னை பொறுத்தவரை டைரக்ட் நாமினேஷன் கொஞ்சம் ஓப்பன் நாமினேஷனா இருந்தா ஒரு பெட்டரா இருந்திருக்கும். நீங்க வந்து சீக்ரெட் ரூம் கூப்பிடாம பொது வெளியில ஓப்பன் நாமினேஷன் வச்சிருந்தீங்க அப்படின்னா அது என்ன கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்கும். அண்ட் ஜெஃப்ரி வந்து சௌந்தர்யாவையும் ராயினையும் நாமினேட் பண்ணார். அது வெளியில ஓப்பன் நாமினேஷன் பண்ணியிருந்தாரு அப்படின்னா அந்த கோவா கேங் உடஞ்சிருக்கும். என்ன பொறுத்தவரை இந்த கோவா கேங் அப்பவே உடஞ்சிருக்கோங்க தான் நான் பாக்குறேன். இல்ல ஹரிஷ், என்ன தெரியுமா ரீசன்? இப்ப சௌந்தர்யா லாஸ்ட் டைம் வந்துட்டு ஜெஃப்ரி கேப்டனா இருக்கும் போது அந்த ஒரு இது எடுக்க போறேன், ஏன்னா நீ வந்துட்டு பால் இது பண்ணினா அப்படின்றத வந்துட்டு சௌந்தர்யா பண்ணினாங்கல்ல, அப்ப அது கரெக்ட்னா இதுவும் கரெக்ட்னுட்டு வந்திருப்பாங்க. இல்ல ஜெஃப்ரி வந்து சௌந்தர்யாவை நாமினேட் பண்றதுக்கு சொன்ன காரணம் என்னன்னா, சௌந்தர்யா வந்து ஒண்ணுமே இல்ல, ஏதாவது ஒரு விஷயம் கிடைக்காதா, அதை வச்சு நம்ம வந்து சண்டை போட முடியாதாங்கிறது மட்டும்தான் அவங்களுக்கு இருக்கிற ஒரே ரீசன். இந்த வீட்டுல இருக்கிறதுக்கு அதுதான் காரணம். இல்லைன்னா சௌந்தர்யா இந்த வீட்லயே இருக்க மாட்டாங்க. சௌந்தர்யா ஒண்ணுமே இல்ல, ஜீரோங்கிறது தான் ஜெஃப்ரி சொல்றது. ஸோ நீங்க வந்து இவ்வளவு க்ளோஸா பழகினதுக்கு அப்புறமும் சௌந்தர்யாவை நீங்க ஜீரோன்னு சொல்றீங்கன்னா அப்ப அந்த இடத்துல வந்து சௌந்தர்யாவை வந்து நீங்க நம்பவே இல்லைன்னு தான் அர்த்தம். சௌந்தர்யா மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னு தான் அர்த்தம் அந்த இடத்துல. அப்போ அந்த நம்பிக்கை இல்லாத இடத்துல என்ன பொறுத்தவரை நம்பிக்கை இல்லைன்னா சௌந்தர்யா அந்த இடத்துல இருக்க மாட்டாங்க. அதுதான் வந்து அவங்களுடைய கேரக்டர். அப்போ அந்த இடத்துல கோவா கேங் உடஞ்சிருக்கும். நீங்க ஓப்பன் நாமினேஷன் வச்சிருந்தீங்கன்னா கோவா கேங் உடஞ்சிருக்கும். முக்கியமான பிளேயரா சௌந்தர்யா தான் இருக்காங்க கோவா கேங்ல. அந்த கேங்கே உடஞ்சிருக்கும். நீங்க ஓப்பன் நாமினேஷன் வச்சிருந்தீங்கன்னா அது இன்னுமே அந்த கேம் இன்னும் சுவாரஸ்யமா ஆக்கியிருக்கும். அது ஏன் பண்ணல அப்படிங்கிறது இன்னும் புரியல. ரயானுக்கும் ஒரு காரணம் சொன்னாரு. அந்த காரணம் நான் இப்ப சொல்ல விரும்பல. ஆனா ரயான் அந்த காரணத்தை பார்க்கணும். ரயான் அந்த காரணத்தை அவர் வந்து எவிக்ட் ஆகிறாரோ இல்லை வந்து அந்த எல்இடி ஸ்கிரீன்ல காட்டுறாங்களோ என்ன பண்றாங்களோ தெரியல. ரயான் அந்த காரணத்தை பார்த்தா ஜெஃப்ரி எதுக்காக நாமினேட் பண்ணாருங்கிறது தெரியும். ரயானும் அவருடைய கேமை மாத்திக்க வேண்டிய இடத்துல தான் இருக்காரு. ஏன்னா கம்ப்ளீட்டா ரயானும் ஒண்ணுமே பண்ணாம தான் இருக்காரு. ரயான் வந்து ஒரு இடத்துல அவருடைய கேம் தெரியுது, ஒரு இடத்துல ரொம்ப அமைதியா இருக்காரு. அந்த அமைதியெல்லாம் தேவையில்லை. ரயான் அவருடைய கேம் ஆட வேண்டிய இடத்துல இருக்காரு. ஸோ ரயானுக்கான காரணம் என்ன பொறுத்தவரை ஓகே, அது வந்து அக்செப்ட் பண்ணிக்க வேண்டியது. ரயான் பார்க்கணும், பார்த்து அதை மாத்திக்கணுங்கிறது தான் என்னுடைய விருப்பம்.
ஆனா சௌந்தர்யாவுக்கு வந்து ஜெஃப்ரி சொன்ன காரணம் என்னை பொறுத்தவரை அது ஏற்க முடியாத ஒரு விஷயம். ஏன்னா இவ்வளவு நாள் நீங்க வந்து சௌந்தர்யாவோட க்ளோஸா இருந்துட்டு சௌந்தர்யா ஜீரோன்னு சொல்ற அளவுக்கு நீங்க இருக்கீங்கன்னா அப்ப அவ்வளவுதான் புரிதல் உங்களுக்கு சௌந்தர்யா கிட்டன்னு நான் பாக்குறேன். இல்ல, நான் வந்துட்டு ஜெஃப்ரி திரும்ப டிங்குவா மாறிட்டாருன்றதான் நான் சொல்ல வரேன். எப்படி தெரியுமா, நேத்து பவித்ராக்கு வந்துட்டு கிளாப்ஸ் வந்தது. அந்த கிளாப்ஸ் வந்த உடனேயே ஜெஃப்ரி வந்துட்டு இந்த டீமை விட்டுட்டு பவித்ரா கிட்ட போய் ஸ்டிக் ஆயிட்டாரு. சோ ஜெஃப்ரியோட ஒரிஜினாலிட்டி இதுதான். இது வந்துட்டு நான் 2வது வாட்டி இந்த டிங்குன்றத நான் மென்ஷன் பண்றேன். நான் ஏற்கனவே ஒரு வாட்டி சொன்னாரு, ஏதோ பண்ணினதுக்கு நான் சொல்லியிருக்கேன். நான் இது செகண்ட் டைம் நான் சொல்றேன். சோ டிங்குவை வந்துட்டு ஜெஃப்ரியா மாத்துறது ரொம்ப கஷ்டம்ன்றதுதான் நான் நினைக்கிறேன் நானு. இப்போ வை சோஸ் பவித்ரா, பிகாஸ் வந்துட்டு நேத்து பவித்ராக்கு கிளாப்ஸ் இருந்தது, அவ்வளவுதான். அவ்வளவு ரீசன், அவ்வளவுதான். சோ உனக்கு எங்க கிளாப்ஸ் இருக்கு அங்கதான் ஸ்டிக் பண்ணிக்குவேனாக்கா பி போல்ட் எனப் டு சே தட் நான் அப்படிதான் போவேன், திஸ் இஸ் மை கேம், நான் ஆடுறதுக்கு தான் வந்தேன், இந்த கேங்குக்கெல்லாம் நான் வரலன்னு சொல்லிட்டு போயிட்டே இரு. நீ எதுக்கு புதுசா ஒரு எனக்கு இது ஏன் இது வந்து தப்பா தோணுது அப்படின்னா, சௌந்தர்யா நாமினேஷன்ல வராத டைம்ல ஜெஃப்ரி நாமினேஷன்ல இருந்தப்போ சௌந்தர்யாவோட ஃபேன்ஸ் கம்ப்ளீட்டா ஜெஃப்ரிக்கு ஓட் பண்ணாங்க. ஆமா, கம்ப்ளீட்டா சோசியல் மீடியால பாத்தீங்கன்னா சோசியல் மீடியால வந்து சௌந்தர்யா ஃபேன்ஸ் வந்து ஜெஃப்ரிக்கு அவ்வளோ ஓட்டு கேட்டாங்க. நீங்க ஓட் பண்ணுங்கன்னு சொல்லி சௌந்தர்யோட ஃபேன்ஸ் வந்து பிஆர் டீம் கிடையாது, ஃபேன்ஸே வந்து நீங்க ஓட் பண்ணுங்கன்னு ஒவ்வொருத்தரையும் கன்வின்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஒவ்வொரு ட்வீட்டையும் நான் பார்த்தேன். ஸோ அப்படி இருக்கிறப்போ கேக்குறேன் நான். இல்ல நீங்க அப்படி இருக்கிறப்போ அந்த நீங்க அந்த கேங்ல இருக்கீங்க, ஓகே. ஆனா இவ்வளவு நாள் சௌந்தர்யாவோட பழகிட்டு சௌந்தர்யா வந்து ஜீரோ, கம்ப்ளீட்டா ஜீரோ, அவங்களுக்கு ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொல்றது கிட்டத்தட்ட வந்து அவங்களுக்கு ஒண்ணுமே இது வரைக்கும் நீங்க அவங்க கூட பழகியும் அவங்களை புரிஞ்சுக்கலன்னு தான் அர்த்தம். நான் அதை தான் பாக்குறேன் ஜெஃப்ரி கிட்ட. ஸோ அந்த புரிதல் இன்னுமே வரல ஜெஃப்ரி கிட்ட. ஜெஃப்ரியும் இப்போ வந்து என்னை பொறுத்தவரை ஒரு இடத்துல மெச்சூரிட்டியா நடந்துக்கிறார், ஒரு இடத்துல வந்து அந்த மெச்சூரிட்டி இல்லாத ஒரு பிளேயரா எனக்கு இப்ப தெரிகிறாரு சில இடங்கள்ல. புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா புரிஞ்சுக்கிட்டீங்க, ஓகே. புரியலன்னா புரியலான்னு சொல்லணும். புரிஞ்சுக்கிட்ட மாதிரி நடிச்சுட்டு இன்னொரு இடத்துல போயிட்டு அவங்க ஒண்ணுமே இல்லைன்னு சொல்றது என்னை பொறுத்தவரை அது நீங்க டபுள் கேம் ஆடுற மாதிரி இருக்கு. அது வந்து இவ்வளவு நாள் சாச்சனா ஆடிட்டு இருந்தாங்க, இப்ப வந்து ஜெஃப்ரி ஆடுறாருன்னு நான் பாக்குறேன். இல்ல, ஒண்ணுமே இல்லைன்னு சொல்றதுக்கு நீ யாருன்னு கேக்குறேன் நானு. இப்ப உன்கிட்ட என்ன இருந்ததுன்னுட்டு நீ இப்ப இவ்வளவு நாள் நீ இப்ப யாரோ ஒருத்தர் மேல சார்ந்து சார்ந்து கொடி மாதிரி தானே நீ படந்துட்டு வந்துட்டு இருக்க. அப்புறம் எப்படி நீ ஒருத்தருக்கு வந்துட்டு ஒன்னும் இருக்கு இல்லைன்றத நீ சொல்ல வர. இதுல இன்னொரு பியூட்டி என்ன தெரியுமா, தர்ஷிகாவும் ராணவும் பேசிக்கிறாங்க. அதுவும் அந்த 200% கொடுக்குற தர்ஷிகாவும் ராணவும் வந்துட்டு அயன் பண்ணிட்டு பேசிட்டு இருக்காங்க. வர்ஸ்ட் பிளேயர் எல்லாம் வந்துட்டு ஃபர்ஸ்ட் சேவ் பண்ணிடுறாராமா. இவங்களெல்லாம் வந்துட்டு கத்தி முனையில உட்கார வச்சுட்டுதான் சேவ் பண்றாரா அப்படின்னு சொல்லிட்டுன்னு இவங்க தர்ஷிகா வந்துட்டு ராணவ சொல்லிட்டு இருக்காங்க. இத பார்த்து நம்ம சிரிக்கிறதா, இல்ல இதுங்களோட நாலேஜே இவ்வளவுதானா, இல்ல நம்மள வந்துட்டு முட்டாளாக்குதுங்களா, நம்மளுக்கு ஒண்ணுமே புரியல இந்த ஒரு விஷயத்துல. இது வந்து ஒரு நூலில தப்பிச்சிருக்காங்க தர்ஷிகா. சாச்சனா வெளியில போகல அப்படின்னா தர்ஷிகா ஆர் அது அன்ஷிதா 2 பேர்ல யாராவது ஒருத்தர் வந்து செகண்ட் பிளேயரா வெளியில போயிருக்கணும். சாச்சனா வெளியில போகல அப்படின்னா அந்த இடத்துல ஒரு நூலில தப்பிச்சிருக்காங்க தர்ஷிகா என்னை பொறுத்தவரை. அப்படிங்கிறப்போ தர்ஷிகா வந்து ஜெலஸா ஃபீல் பண்றாங்க. அன்னையில இருந்தே நான் தான் சொல்லிட்டு இருக்கேன், ஜெலஸா ஃபீல் பண்றாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு இடத்துல சௌந்தர்யா பார்த்து ஒரு ஜெலஸ் இருக்கு. சௌந்தர்யாவுக்கு இவ்வளவு ஃபேன் பேஸ் எங்க இருந்து வருதுங்க கேக்குறாங்க. சௌந்தர்யா அந்த கேங்கோட இருக்காங்க, அந்த கேங்கோட இருக்கும்போது அந்த கேங்க்கு ரொம்ப பலமா இருக்காங்க. அந்த கேங் இப்படியே கண்டினியூ ஆச்சுன்னா அது நல்லதுக்கு இல்லைங்கிற அந்த ஒரு ஜெலஸும் இருக்கு. அது முத்துக்குமரன்ட்ட அவங்க வெளிப்படுத்தவும் செஞ்சாங்க. இன்னொரு இடத்துல வந்து சாச்சனா கிட்ட பேசும்போது அவங்க சொல்றாங்க சௌந்தர்யா வந்து அவங்களுக்கு இவ்வளவு பெரிய ஃபேன் பேஸ் இருக்கு, ஆனா இங்க ஒண்ணுமே பண்ணாத சௌந்தர்யாவுக்கு யார் வெளியில ஓட் பண்றாங்கன்னு தெரியல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த ஜெலஸ் இருக்கு கண்டினியூஸா. அந்த ஜெலஸ் தான் வந்து ஃபர்ஸ்ட் 2 வீக்ஸ் அவங்க அவ்வளவு நல்லா விளையாண்ட தர்ஷிகாவை அடுத்த 4-5 வாரத்துக்கு ஒண்ணுமே இல்லாம பண்ணிருச்சு அந்த ஜெலசி. அந்த ஜெலசியை விட்டுட்டு அவங்க வந்து அவங்க கேம்ல கான்சன்ட்ரேட் பண்ணாங்க அப்படின்னா தாராளமா அவங்க ஃபைனலிஸ்டாவே வரலாம். பட் அதை பண்ண மாட்டேங்கிறாங்க. அதான் ஏன்னு தெரியல. பண்ண மாட்டாங்க, ஏன்னா அவங்களுக்கு வராது. இப்போ சௌந்தர்யா ஒண்ணுமே பண்ணலன்னு எல்லாம் கிடையாது. சௌந்தர்யா தனியா இருந்தா கூட ஏதாச்சும் ஒண்ணு பண்ணிட்டு தான் இருக்காங்க. இது வந்துட்டு எதுக்கு அந்த ஒண்ணுமே பண்ணலன்றது சொல்றாங்கன்றது எனக்கு புரியல. அந்த பொண்ணு அந்த வாய்ஸை வச்சுனே கான்பிடென்டா பாட்டெல்லாம் பாடுதுன்றப்போ வந்துட்டு இதை விட வந்து ஒரு மோட்டிவேஷன் வேற யாரும் கொடுக்க முடியாதுன்றதான் சொல்லுவேன். இப்ப அங்க ஒன்னும் இல்ல, ஒரு ஸ்லாண்டிங் சோஃபா இருக்குது, அதுக்கு மேல தலை கீழா படுத்துட்டு அந்த சர்க்கரை நிலவை பாட்டை பாடிட்டு உட்காந்துட்டு இருக்கு. இதுக்கு ஜாக் சொல்றாங்க யாரும் திரும்பி பார்க்காதீங்க, நம்ம திரும்பி பார்க்கணும் தான் அது பண்ணிட்டே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அது
ஜாக் கிண்டலா தான் சொன்னாங்க. சோ அந்த மாதிரி தனியா விட்டாலும் ஷி இஸ் டூயிங் சம்திங். வராத பாட்டெல்லாம் கூட பாடி, வராத டான்ஸ் எல்லாம் கூட ஆடி, ஏதோ சம்திங் அந்த முடிய வச்சு ஆட்டி சம்திங், அந்த ஒரு நிமிஷம் ஒரு செகண்ட் கூட ஷி இஸ் நாட் வேஸ்டிங். அவங்க வாங்குற ஒவ்வொரு பைசாக்குமே வந்துட்டு ஷி இஸ் டூயிங் சம்திங் ஓவர் தேர்ன்றதான் சொல்லணும். இதுல இன்னைக்கு தர்ஷிகா நாமினேஷன்ல 5 ஓட்டு வாங்கியிருக்காங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்தது அது பாக்குறதுக்கு. ஏதோ சம்திங் வந்துட்டு பீப்புளுக்கு புரிஞ்சிருக்கு, ஸோ தே வாண்ட் டு அவாய்ட் திஸ் அப்படின்றது வந்துட்டு ஏதோ கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்குன்றது நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். பட் எப்படி அருணுக்கு மட்டும் இன்னும் புரியலன்றதுதான் எனக்கு இப்ப வரைக்குமே புரியல. இன்னும் அந்த வேலை பண்றாரான்றது இன்னைக்கு பார்த்தாதான் நம்மளுக்கு தெரிய வரும். இன்னைக்கே வந்து அருணுக்கு ஒண்ணுமே புரியலன்னு தான் நான் சொல்லுவேன். இன்னைக்கும் அருண் வந்து கம்ப்ளீட்டா டம்பா தான் இருக்காரு. அவர் வந்து ஸ்கில் அப்படிங்கிறதுக்கு என்னன்னு தெரியல, லேபருக்கு என்ன அர்த்தம்னு தெரியல. ஸ்கில் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து ஒரு கலை அப்படின்னு சொல்லலாம். அது வந்து சமையல் கலை தெரிஞ்சா சமையல் வந்து ரொம்ப ஈஸி. அவங்களுக்கு ஒண்ணுமே தெரியாதவங்க சமைக்க சொன்னா கிராசரிஸ் வேஸ்ட். அது வந்து அருணுக்கு புரியல. அதைத்தான் வந்து தீபக் வந்து அந்த வார்த்தையை ஏன் சொல்றாருன்னா, கலைய அந்த அந்த சமைக்க தெரிஞ்சவங்க சமையல் பண்றாங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து கிராசரிஸ் வேஸ்ட் ஆகாது. என்ன கிராசரிஸ் போட்டா எது யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு தெரியும், எது வந்து நல்லா இருக்கும் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும். அதை யூஸ் பண்ணுவாங்க. நம்மளுக்கு கிராசரிஸ் மிச்சமாகும். அது வந்து வீக்கெண்ட் வரைக்கும் நம்ம கொண்டு போகலாம் அப்படிங்கிறது தான் அவர் அந்த வார்த்தையை சொல்றதுக்கான காரணம். ஆனா இவர் எப்படி எடுக்கிறாரு அப்படின்னா, ஸ்கில்லுங்கிறது வந்து ஏதோ மேல் தட்டுல இருக்கிற மக்களையும், லேபருங்கிறது கீழ்த்தட்டுல இருக்கிற மக்களையும் சொல்ற மாதிரி நினைக்கிறாரு. அது அந்த புரிதல் வந்து இன்னும் அருணுக்கு வரல அப்படின்னு தான் நான் பாக்குறேன். அந்த புரிதல் இல்லாம அவர் வந்து சம்பந்தமே இல்லாத இடத்துல எல்லாம் பேசிட்டு இருக்கிறாரு. தேவையில்லாத வார்த்தைகள்லாம் பேசுறாரு. இவர் தான் வந்து மார்க்கிங்க்கு இவர் தான் ஒரு அர்த்தம் கொடுத்தாரு லாஸ்ட் வீக். மஞ்சரி கிட்ட வந்து மார்க்கிங்னா வந்து நீங்க ஒருத்தர் பேசுறத நீங்க அப்படியே வந்து ரியாக்ட் பண்ணி காமிக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு பேர் தான் மார்க்கிங் அப்படின்னாரு. இன்னைக்கு வந்து மேனிப்புலேட்டிங் சொன்னாலே அது மார்க்கிங்னு அர்த்தம் அப்படிங்கிறாரு அவர். லாஸ்ட் வீக் அதைத்தான் மஞ்சரி சொன்னாங்க. மேனிப்புலேட்டிங் நீங்க சொல்றீங்க அது மார்க்கிங்ல வராதான்னு கேட்டதுக்கு, அது மார்க்கிங்ல வராது. மேனிப்புலேட்டிங்கிறது நாம பேசுறதுல நான் சொல்ற வார்த்தை, அது மார்க்கிங்ல வராது. ஒருத்தருடைய ஆக்ஷனை நீங்க வந்து பிளே பண்ணி காமிக்கிறீங்க, நீங்க வந்து கேலி பண்ணி பிளே பண்ணி காமிக்கிறீங்க, அதுதான் மார்க்கிங் அப்படின்னாரு. இப்போ மேனிப்புலேட் பண்றதும் மார்க்கிங் அப்படின்னு அவரே மாத்தி பேசுறாரு. இது எந்த வகையில சரின்னு எனக்கு தெரியல. அருண் வந்து அவருடைய கேம்ல மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணா பெட்டர்ன்னு நான் நினைக்கிறேன். அவர் வந்து முத்துக்குமரனுக்கு வந்து அகேன்ஸ்டா இருக்காரு. ஓகே, முத்துக்குமரன் மேல உங்களுக்கு ஒரு ஜெலஸ் இருக்கு, முத்துக்குமரன் கேம் ஆடுறாரு, அந்த கேம் உடைக்கணுங்கிறது உங்களுக்கு ஒரு பிளான் இருக்கு அப்படின்னா திட்டம் போட்டு அந்த பிளானை உடைங்க. சம்மந்தம் இல்லாத வார்த்தைகள் எல்லாம் விட்டுட்டு தேவையில்லாத வம்பெல்லாம் இழுத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா அது உங்களை மட்டும் அஃபெக்ட் பண்ணாது, வெளியில இருக்கிற எல்லாரையும் அஃபெக்ட் பண்ணும். உங்களை நம்பி உங்களுக்காக ஓட் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கிற எல்லாரையும் அதை அஃபெக்ட் பண்ணும். இது வந்து நான் யாரை சொல்றேங்கிறது எல்லாருக்கும் புரியும். ஸோ அதனால வந்து இது எல்லாரையும் அஃபெக்ட் பண்ணக்கூடியது அப்படிங்கிறது தான் அருண் சில வார்த்தைகள் வந்து எங்க பேசணுமோ அங்க மட்டும் தான் பேசணும்னு நான் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்றேன். ஓகே ஹரிஷ், ஆனா இந்த 2 பேரை பத்தியும் நான் இன்னொரு விஷயம் நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். நான் அருணை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு ஐ ஸ்டாப் வாட்சிங் ஹிம் அப்படின்றது தான் நான் சொல்ல வரேன். எப்போ வந்துட்டு நீ அவங்க 2 பேருக்கு அந்த வேலை நீ பார்க்க ஆரம்பிச்சியோ எனக்கு உன்னை பாக்குறதுக்கு அருவருப்பா இருக்கு. ஸோ ஐ டோன்ட் டு சீ யூ இந்த ஷோன்ற மாதிரி ஒரு லெவலுக்கு எங்களை கொண்டு வந்து விட்டுருக்க. நீ எந்த அளவுக்கு நான் எல்லாம் சப்போர்ட் பண்ணிருக்கேன். அருணை ஒரு ஜென்டில்மேன் நான் பார்த்திருக்கேன். ஒரு டிக்னிட்டி, ஒரு எல்லைட், அந்த மாதிரி எல்லாம் வந்துட்டு வார்த்தைகளை கொட்ட வேண்டிய அருண் வந்துட்டு இவ்வளவு சீப்பா இறங்கி போயிட்டு நீ பண்ணதுனால அவ்வளோ ஹர்ட்டிங்கா இருக்கு. நாட் ஓன்லி மீ, உன்னோட ஃபேன்ஸ் எல்லாருக்கும். ஸோ ஐ ஸ்டாப் வாட்சிங் அருண். ஸோ எனக்கு அருண் பண்றது எல்லாமே இப்ப குற்றமா தான் தெரியுது. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். பட் மஞ்சரி நெட்டு நீ சொல்ற பாரு, மஞ்சரிக்கு வந்துட்டு சனிக்கிழமையே வந்துட்டு 2 கொம்பு முளைச்சிடுச்சு. ஸோ ஷீ இஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் சாட்டர்டே. வந்துட்டு எப்போ வந்துட்டு அவர் அந்த இதுக்கு அவங்க பண்ணின டாஸ்க் சூப்பர்னு சொல்லிட்டாங்களோ, அதுக்கு என்கரேஜ் பண்ணிட்டாரோ, அப்பவே வந்துட்டு மஞ்சரிக்கு 2 கொம்பு முளைச்சது. அந்த சாட்டர்டேல இருந்து வந்துட்டு அவங்க ஆட்டிடியூட், அவங்க பிஹேவியர், அவங்க நடவடிக்கை எல்லாமே டோட்டலா மாறிடுச்சு. ஷீ இஸ் என்ன சொல்ற பியாண்ட் த எக்ஸ்பெக்டேஷன்ன்ற மாதிரி போயிட்டாங்க. சோ 2 பேரை பத்தி பேசுறதும் ஒரு பிரயோஜனமும் இல்ல. இன்னைக்கு வந்து சௌந்தர்யாக்கான மஞ்சரி தான் வந்து அருண் வந்து சௌந்தர்யா மார்க் பண்ணப்போ நீங்க மார்க் பண்றது தப்பு அப்படின்னு சொல்லி சௌந்தர்யாவுக்கு ஃபேவரா அருண் கிட்ட சண்டை போட்டது மஞ்சரி தான்.
முத்துக்குமரன் அப்ப கூட சொல்றாரு, இது வந்து நீ தலையிடாத, அவங்களுக்கு அவங்க வார்த்தையை விட்டுக்கிறாங்க, அவங்க அவங்களுடைய கேம் ஆட தெரியாம ஆடுறாங்க, கண்டுக்காதங்கிறார் முத்துக்குமரன் மஞ்சரி கிட்ட. ஆனா மஞ்சரி வாண்டடா போய் அவங்க தான் வந்து சௌந்தர்யாக்கு ஃபேவரா நின்று அவங்க தான் வந்து அருணுக்கு புரிய வைக்கிறாங்க. லாஸ்ட் வீக் நீங்க தான் சொன்னீங்க இப்ப நீங்களே மாத்தி பேசுறீங்க அப்படின்னு புரிய வச்சு அப்படி சொன்னதுக்கு தான் அருண் இன்னும் ட்ரிகர் ஆகுறாரு. ஓகே. இதுல இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா? இந்த நாமினேஷன்ல எல்லாம் வந்துட்டு முத்துக்குமரனுக்கு ஒரு ஓட்டு வந்திருக்கு. சோ இந்த நாமினேஷன் லிஸ்ட்ல கிடையாது அவரு. பட் இத வந்துட்டு சோசியல் மீடியால முத்துக்குமரனோட ஃபேன்ஸுங்க எல்லாம் வந்துட்டு ரொம்ப கொண்டாடிட்டு இருக்காங்க. நாமினேஷன் லிஸ்ட்ல அவர் இல்லைன்னு. நான் என்ன கேக்குறேன்னா, இந்த கொண்டாட்டம் அவசியம் தானான்றது தான் நான் கேக்குறேன் நானு. ஒவ்வொரு வாட்டியும் வந்துட்டு நாமினேஷன்ல வந்து நாம ஒருத்தரை வந்துட்டு எலெக்ட் பண்ணியோ செலக்ட் பண்ணியோ உள்ள கொண்டு வந்து நிறுத்தி அவங்க அந்த அளவுக்கு இத்தனை ஓட்டு வாங்கினேன்னுட்டு கெத்து காட்டி பவர் காட்டி இதுல வந்துட்டு விஜய் சேதுபதி ஒரு பாலிடிக்ஸ் பண்ணி ஃப்ரண்ட்ல வரவங்க பேரெல்லாம் இப்ப யார் ஹையஸ்ட் வாங்குறாங்களோ அவங்களெல்லாம் வந்துட்டு கடைசியா சொல்லிட்டு ஒண்ணுமே பண்ணாதவங்களதெல்லாம் முன்னாடி சொல்லி அவர் ஒரு பாலிடிக்ஸ் பண்ணி இவ்வளவோ நம்ம கண்ணு முன்னால நடந்துட்டு இருக்கிற ஒரு விஷயத்துக்கு நீங்க எதுக்கு நாமினேஷன் இல்லைன்னு சந்தோஷப்படுறீங்கன்னு கேக்குறேன் நானு. அப்ப அந்த வீட்டுக்குள்ள எல்லாருக்கூடயும் அனுசரிச்சு முத்துக்குமார் போறாருன்ற ஒரு காரணத்துக்காக தான் அவருக்கு நாமினேஷன் இல்ல. சோ ஹி லாஸ்ட் ஹிஸ் கேம்னு அர்த்தம். என்ன பொறுத்தவரை இந்த விஷயத்துல கொண்டாட வேண்டிய ஆளுங்க வந்து ஜாக்லின் ஃபேன்ஸ். ஏன்னா 10 வாரம் கண்டினியூஸா நாமினேட் ஆகி இப்போ 11வது வாரம் மறுபடியும் நாமினேஷன் லிஸ்ட்ல இருக்காங்க ஜாக்லின். ஸோ 11 வாரங்கள் கண்டினியூஸா நாமினேஷன் லிஸ்ட் வந்து மக்களால் ஓட் செய்யப்பட்டு சேவ் ஆகிட்டு இருக்கிறது ஜாக்லின் மட்டும்தான். ஸோ அந்த இடத்துல வந்து ஜாக்லினோட ஃபேன்ஸ் தான் கொண்டாடணும், முத்துக்குமரன் ஃபேன்ஸ் கிடையாது. முத்துக்குமரனுக்கு ஒரு ஃபேன் பேஸ் இருக்கு, இல்லைன்னு சொல்லல, இருக்கு. நீங்க வந்து பிஆர் குரூப் வச்சும் பண்றீங்க, உங்களுக்கு ஒரு ஃபேன் பேஸும் இருக்கு, ஓகே. பட் வந்து ஓட்டு போட்டாதான் அந்த ஃபேன் பேஸ்க்கு மரியாதை. ஓட்டு போடாம சேவ் ஆயிட்டாரு, ஒரு நாமினேஷனுக்கே வரலன்னு கொண்டாடினா அதுக்கு மரியாதையே கிடையாது. ஓட்டு போட்டு எங்களுக்கு ஒரு செல்வாக்கு இருக்குன்னு காட்டினாதான் பாலிடிக்ஸ்லயே வந்து ஒரு கட்சிக்கு மரியாதை. அதே மாதிரி கேம்லயும் ஓட்டு போட்டு நாங்க சேவ் ஆயிட்டோம், நாங்க ஜெயிச்சிட்டோம் அப்படிங்கிறது காட்டினா மட்டும்தான் அந்த பிளேயருக்குரிய மரியாதை கிடைக்கும். சேவ் ஆக, அதாவது நாமினேஷன்லயே வராம எங்க பிளேயர் பாருங்க இவ்வளவு சப்போர்ட்டோட இருக்காரு பாருங்க அப்படின்னு சொன்னா எவனும் மதிக்க மாட்டான். அப்படி மதிக்கக்கூடிய ஒரு பிளேயரா நான் பாக்குறது ஜாக்லினை தான் பாக்குறேன். ஏன்னா 10 வாரம் கண்டினியூஸா நாமினேஷனுக்கு வந்து 11வது வாரமா இந்த வாரமும் நாமினேஷன் லிஸ்ட்ல அவங்க பேர் இருக்கு அப்படிங்கிறப்போ 10 வாரம் கண்டினியூஸா சேவா இருக்காங்க. ரொம்ப கஷ்டம். 10 வாரம் கண்டினியூஸா நாமினேட் ஆகி சேவ் ஆகிறதுல ரொம்ப கஷ்டம். ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம் அது. அது ஒரு என்ன சொல்றது, ஒரு பெரிய சாதனைன்றதுதான் நம்ம சொல்ல வரணும். அந்த ரேஷியோவையும் நம்ம பார்த்துட்டு உட்காந்துட்டு இருக்கோம். யாரோடது வருது, எதுக்கு இறங்குது, எதுக்கு ஏறுது, இத்தனையும் நம்ம பார்த்துட்டு உட்காந்துட்டு இருக்கோம். அப்படியே வந்துட்டு அப்ரப்டா முத்துக்குமார் இந்த வாரம் இல்ல அப்படின்றப்ப வந்துட்டு அவர் அங்க எல்லார்கிட்டயும் இறங்கி போயிட்டாருன்னு அர்த்தம். ஹி லாஸ்ட் ஹிஸ் கேம்னு அர்த்தம். இது முத்துக்குமார் ஃபேன்ஸ் தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க. இதுல பெருமை எதுவுமே கிடையாது. இதுல அவர் வந்துட்டு வரணும் நாமினேஷன்ல எப்ப வருவாரு, எல்லாருக்கும் ஹேட்ரட் இருக்கிறப்போ வருவாரு, பிடிக்கலன்றப்போ வருவாரு. அப்ப எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி இப்ப செய்துட்டு இருக்காருன்றதுதான் அர்த்தம். ஒரு ஓட்டு தான் இருந்தது அவர் முத்துக்குமாருக்கு, வேற ஓட்டு கிடையாது. சோ இஸ் நாட் இன் த நாமினேஷன் லிஸ்ட். கடைசியா முடிச்சுக்கிறதுக்கு முன்னாடி இது ஒண்ணு சொல்றோம், ஒரு மிட் வீக் எவிக்ஷன் இருக்கு அப்படின்னு பேசப்படுது ஹரிஷ், அது உண்மையா? ஆமா, அப்படிதான் ஒரு டாக்ஸ் இருக்கு. நடுவில் புதன்கிழமையும் வியாழக்கிழமையும் ஒரு எவிக்ஷன் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. பட் எவிக்ட் ஆனதுக்கப்புறம் ஞாயிற்றுக்கிழமை தான் அந்த கண்டஸ்டன்ட் வந்து விஜய் சேதுபதியோட பேசுவாங்க அப்படின்னும் சொல்லப்படுது. அந்த கண்டஸ்டன்ட் யாரு அப்படிங்கிறது இப்போ வரைக்கும் தெரியல. அது வந்து லீஸ்டா எப்படியும் ஓட் வாங்க போறது எனக்கு தெரிஞ்சு தர்ஷிகாவா இருக்கணும், இல்லை அன்ஷிதாவா இருக்கணும். இவங்க 2 பேர்ல யாராவது ஒருத்தராக தான் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டி நிறைய இருக்கு. ஏன்னா ஜாக்லின் கூட உங்களுக்கு ஒரு 10% ஓட்டு வாங்கக்கூடிய ஒரு பிளேயரு. தர்ஷிகா அன்ஷிதா வந்து 5% அதுக்கு இல்லை, அது கீழே தான் வாங்குறாங்க அப்படின்னு பாக்குறேன் நான். இவங்க 2 பேர் இல்லைன்னா ராயன் போறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கிறதா நான் பாக்குறேன். ஸோ இவங்க 3 பேர்ல யாராவது ஒருத்தர் இல்ல, இவங்க 3 பேர்ல யாராவது 2 பேர் வெளியில போறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. டபுள் எவிக்ஷனா இருந்தா இன்னும் நல்லா இருக்கும்ன்றேன் நான். ஏன்னா உங்களுக்கு வந்து வீக்கெண்ட்ல டபுள் எவிக்ஷன் இல்லாம வீக் டேல டபுள் எவிக்ஷன் பச்சீங்கன்னா அது இன்னுமே பாக்குறதுக்கு அழகா இருக்கும். இனிமே நீங்க 2 பேரை வெளியேற்றினா மட்டும்தான் நீங்க வந்து 100 நாள்ல வந்து 106 நாள்ல இந்த ஷோவை முடிக்க முடியும். இல்லைன்னா ஒருத்தரா நீங்க ரிமூவ் பண்ணி இருந்தீங்க அப்படின்னா இந்த ஷோ வந்து 106 நாள்ல முடிக்க முடியாது. 150 நாள் வரைக்கும் எடுத்துட்டு போகணும். 150 நாள் வரைக்கும் எடுத்துட்டு போற அளவுக்கு விஜய் சேதுபதி கால்ஷீட் கொடுத்திருந்தாலும் பாக்குறதுக்கு மக்கள் தயாரா இல்லை.
எனக்கு இப்ப நீ சொல்ற பாரு, இப்ப 2 எவிக்ஷன் டபுள் எவிக்ஷன் மிட் வீக்ல இருந்தா பெட்டரா இருக்கும்னு. அப்புறம் அவர் சண்டே வந்துட்டு என்ன பண்ணுவாரு, நம்மள சுத்த விடுவாரு. சோ அதனால வேண்டான்றேன் நானு. சண்டே சண்டே இன்னொரு வந்து டபுள் எவிக்ஷன் போடுங்கிறேன் நான். சண்டே இன்னொரு டபுள் எவிக்ஷன் போடுங்க. 4 பேர் ஓகே. ஒரே வாரத்துல 4 பேர் அனுப்புங்கிறேன். ஒரே வாரத்துல 4 பேர் அனுப்பிட்டு இந்த வீட்ல ஒரு 13 பேர் 12 பேர் இருந்தாங்க அப்படின்னா கொஞ்சம் கத்துற இந்த சவுண்ட் எல்லாம் கம்மியாகும். ரொம்ப ஓவர் வாய்ஸ் கொடுக்குறாங்க எல்லாரும். அந்த வாய்ஸ் எல்லாம் கொஞ்சம் கம்மியாகும். 4 பேரா போறோம். 2 ஒருத்தரா போயிட்டு இருந்த வீட்டுல 2 பேர் போக ஆரம்பிச்சாங்க. இப்ப 4 பேரா போறாங்க அப்படிங்கிற ஒரு பயம் வரும் எல்லாருக்கும். அப்ப எல்லாரும் அந்த கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து வெளியில வருவாங்க. அந்த கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து வெளியில வரணும் எல்லாரும். என்னை பொறுத்தவரை இப்பதான் வந்து ரஞ்சித் அவர்கள் இப்பதான் ஒரு 1 வீக் அந்த கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து வெளியில வந்திருக்காரு. அது மாதிரி ஒவ்வொருத்தரும் அந்த கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து வெளியில வந்தா மட்டும்தான் அவங்களுடைய கேம் எப்படி இருக்கு என்னங்கிறது தெரியும். இல்லைன்னா கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ள அப்படியே போய் உட்காந்துக்குவாங்க. நீங்களும் மிச்சம் சாப்பிட்டு இருக்கிறவங்க எல்லாம் சேவ் பண்ணிட்டு உட்காந்துருக்க வேண்டியதான். கண்டிப்பா. சோ பாப்போம் மிட் வீக்ல என்ன ஆகுதுன்னுட்டு. பட் இன்னைக்கு வந்துட்டு எல்லாம் அருணை தான் ரொம்ப டார்கெட் பண்ணிட்டு இருக்காங்க. அதான் அந்த நீ சொன்ன மாதிரி அந்த ஸ்கில் லேபர் அந்த ஒரு கான்வர்சேஷன் நல்லா ஓடிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். சோ பாப்போம் என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு நாளைக்கு பேசுவோம் ஹரிஷ். கண்டிப்பா. நன்றி. நன்றி.